ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு 50 ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ 51th கொஸ்டின் பார்க்கலாம். வல்லைப்பாட்டு என்பது ஆப்ஷன் ஏ உலக்கை பாட்டு. 52வது கொஸ்டின், தப்பேது நான் செய்கினும் நீ பொறுத்தல் வேண்டும், எந்தைநின தற்புகழை இயம்பிடல் வேண்டும். இயைபுச் சொற்கள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வேண்டும் வேண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது நம்ம கடைசியாக வரும் இயைபுச் சொற்கள். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் டி வேண்டும் வேண்டும் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 53வது கொஸ்டின், சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிகன்னு இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 54வது கொஸ்டின், பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் ஆப்ஷன் பி 10. இந்த காப்பு, செங்கீரை, தாள், முத்தம், வருகை, அம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு இது வந்து காமனாக வரும். அங்கிட்டு இருக்கிற அந்த சிற்றில், சிறுபறை, சிறுதேர் இது மூணும் வந்து ஆண்பாலுக்குரியதாக இருக்கும். பெண்பாலுக்கு வந்து அம்மானை, ஊசல் இந்த மாதிரி வரும். ஸோ 10 பருவங்களையும் நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 55வது கொஸ்டின், பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல்களின் வரிகள் கண்டறிக. ஆப்ஷன் சி, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரிமிசை இல்லையடா. இதுதான் வந்து பாரதியார் வந்து குயில் பாட்டில் பாடின பாடல் வரி. 56வது கொஸ்டின், நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் டி, மனோன்மணியம். 57வது கொஸ்டின், ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூலுக்கு ஏற்பதொரு இலக்கிய வடிவம். ஆப்ஷன் பி, உலா. 58வது கொஸ்டின், குறம் என கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை எது? ஆப்ஷன் ஏ, குறவஞ்சி. 59வது கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. புலி, புலி. இதில் புலிங்கிறது விலங்கை குறிக்கும். இந்த குச்சிலிங்கிறது வந்து பழத்தை குறிக்கும், புளியம்பழத்தை. நெக்ஸ்ட்டு வந்து 60வது கொஸ்டின், சரியான தமிழ் சொல் செறிவு செய்க. ஃபோக் ஆர்ட். ஃபோக் ஆர்ட்னா ஆப்ஷன் ஏ, நாட்டுப்புற கலைகள். 61வது கொஸ்டின், ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி, நா. பிச்சமூர்த்தி. 62வது கொஸ்டின், அணிகலன்களின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது. ஆப்ஷன் பி, தண்டி அலங்காரம். 63வது கொஸ்டின், பழமொழிகள். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். ஆப்ஷன் பி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. 64வது கொஸ்டின், கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை உள்ள எடைக்கற்கள் டேஸ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆப்ஷன் சி, 3681. 65வது கொஸ்டின், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர். ஆப்ஷன் சி, பாரதியார். 66வது கொஸ்டின், திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது? ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். 67வது கொஸ்டின், முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரைவாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம். ஆப்ஷன் பி, முல்லை. 68வது கொஸ்டின், திரிகடுகம் எனும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ, 100 வெண்பாக்கள். 69வது கொஸ்டின், கலிங்கத்து பரணியின் பாலிடை தலைவன். ஆப்ஷன் சி, முதலாம் குலோத்துங்க சோழன். 70வது கொஸ்டின், தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர். ஆப்ஷன் டி, வீரமாமுனிவர். 71வது கொஸ்டின், சரியான அகரவரிசையில் அமைந்த சொற்றொடரை தேர்க. ஆப்ஷன் பி, மண்டூகம் மலையில் மாய்ந்தது. மா 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 அதான் வரும். ஸோ 3 சில்லினி தான் முதல்ல வரும், லை அப்புறம் வரும். அதனால் மண்டூகம் மலையில் மாய்ந்தது இதுதான் கரெக்டான தொடர். அடுத்து 72வது கொஸ்டின், படி என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ படித்தவர் அதான் வந்து கரெக்டான ஆன்சர். படித்தனர் அப்படின்னா அது வந்து ஒரு பலர்பால் வினைமுற்றை குறிக்குது. படிக்கிறான் அப்படின்னா ஒரு ஆண்பால் வினைமுற்று.
அதை குறிக்குது. இன்னொன்று அது வந்து ஒரு நிகழ்காலத்தை குறிக்குது. இதே படிப்பான் அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்குது. நெக்ஸ்ட்டு வா எனும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வா அப்படின்னா அதில் வந்துங்கிறது தான் அவரோட வினை எச்சம். வருதல்ங்கிறது தொழிற்பெயரை குறிக்கும். வந்தங்கிறது பெயரெச்சத்தை குறிக்கும். வந்தான்ங்கிறது வந்து ஒரு வினைமுற்ற குறிக்குது, ஆண்பால் வினைமுற்ற குறிக்குது. நெக்ஸ்ட்டு 74வது கொஸ்டின், அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்க. ஆப்ஷன் ஏ அமர். 75வது கொஸ்டின், செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, ஒற்றளபடைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சைடு அந்த வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க, எதுன்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ செய்யுளிசை அளபடை அப்படின்னா இதுதான் வரும், நல்ல படா பறை இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அது வந்து பிரித்தா வந்து ஒரு 2 சீரை கொடுக்கும். இதே இன்னிசை அளபடைனா அதை பிரித்தோம்னா இன்னிசை அளபடைனா அதை பிரித்தோம்னா 3 சீர் வரும். 3 சீர் வந்தால் அது வந்து இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடை அதாவது கடைசியாக ஈல முடியும், ஒரு வினையச்சத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஒற்றளபடை ஒற்றெழுத்துக்கள் வந்து 2 தடவை அளவெடுத்து வரும். ஸோ ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1 இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வினைத்தொகை தான் ஆன்சர். ஸோ இது எப்படி வரும்னா மூடுகின்ற பனி, மூடும் பனி, மூடிய பனி, அந்த மாதிரி முக்காலத்தையும் குறிக்கிறனால இது வந்து வினைத்தொகையில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து 77வது கொஸ்டின், முகத்தை குறிப்பது டேஸ் பெயர் ஆகும், சினை பெயர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 78வது கொஸ்டின், தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜி.யு. போப். ஏன்னா அவர் தான் சேர்ப்பார், அவரோட கல்லறையில் வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் வந்து உறங்கி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு. அவர் எப்போவுமே வந்து தன்னை தமிழ் மாணவர்னு சொல்கிறதுல ஒரு பெருமைப்பட்டிருப்பார். ஸோ அதனால் தமிழ் மாணவன் அப்படின்னாலே ஜி.யு. போப்பு தான். அடுத்து 79வது கொஸ்டின், சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் ஒன்று. ஆப்ஷன் ஏ தந்தம். 80வது கொஸ்டின், அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1930. 81வது கொஸ்டின், தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் இயந்திரம் பற்றி கூறும் நூல். ஆப்ஷன் பி 1810. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிருவேன்னா, இந்த மாதிரி இந்த கொஸ்டின் வந்து தீ வந்து பற்றிடுச்சுனாலே வந்து 10 போடணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 82வது கொஸ்டின், திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் சி ஜி.யு. போப். 83வது கொஸ்டின், தத்துவச்சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர். ஆப்ஷன் டி தருமு சிவராமு. 84வது கொஸ்டின், பிகு, ரேவதி ஆகிய புரைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர். ஆப்ஷன் டி நா. பிச்சமூர்த்தி. ஸோ இந்த கொஸ்டினே 2 தடவை கேட்டிருக்காங்க. 85வது கொஸ்டின், காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான் என்று கூறியவர். ஆப்ஷன் சி முடியரசன். 86வது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக. ஆப்ஷன் பி ஞானப்பச்சிலைங்கிறதா கரெக்டு. அப்போனா கரிசலாங்கண்ணிக்கு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குன்னா, கையாந்தகரை, பிருங்காசரம், அடுத்து தேகராசம், இது எல்லாமே வந்து கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர்கள். தமிழ் மொழியும் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற கட்டுரையின் ஆசிரியர் ஆப்ஷன் பி சி லக்குவனார். 88வது கொஸ்டின், வசன நடை வந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் பி பரிதிமாற் கலைஞர். 89வது கொஸ்டின், பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது. எந்த பண்போட அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ போலச் செய்தல். 90வது கொஸ்டின், 2 வாக்கியங்களுக்கிடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. ஆப்ஷன் சி ஏனெனில். இந்த இடையில வந்து ஏனெனில் அறிவு என்பது நம் தற்போதுன்னு வரும். ஸோ 90க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 91வது கொஸ்டின், விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்க. அன்னம் கூடை முடைந்தால். ஸோ ஆப்ஷன் சி அன்னம் என்ன செய்தால், அதுதான் வந்து கரெக்டான வினாவாக இருக்கும்.
92வது கொஸ்டின் துவா என்பதன் எதிர்ச்சொல் தருக. துவானா கொடுத்தலாக இருக்கும். ஸோ அதோட எதிர்ச்சொல் வந்து ஆப்ஷன் டி பறித்தல். 93வது கொஸ்டின் பொருத்தமற்ற இணை தேர்க. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பாறு தெளிவாகும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இயைபு என கண்டறிந்து எழுதுக. ஆப்ஷன் டி இருப்பது இதனால் இணைமோனை. ஸோ இருப்பது இதனால், இது ரெண்டையும் தான் வந்து இணைமோனைன்னு சொல்கிறாங்க. அதான் வந்து பொருத்தம் இல்லாத ஒரு இணை. அடுத்து 94வது கொஸ்டின் கீழ்வருவனவற்றுள் செய்யப்பட்ட வினைவாக்கியம் எது? பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. ஸோ பட்டது இந்த மாதிரி முடியணும் கண்டிப்பாக. ஸோ அதான் வந்து செய்யப்பட்ட வினை. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 95வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகராதியில் காண்க, பாடம் தரும் செய்தியை பத்தியாக தருக, காட்சியை கண்டு கவினுர எழுதுக, புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். ஸோ இதில் 4ல் வந்து எதுனா ஃபஸ்ட்டு 3 கட்டளை தொடர்கள். 96வது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. ஒருவர் புலவருள் மருதன் இளநாகனார் சங்ககாலம் இருக்கு. ஸோ மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்கள் ஒருவர். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான தொடர். 97வது கொஸ்டின் தாலாற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது. ஆப்ஷன் சி தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். 98வது கொஸ்டின் குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் டி திருக்குறள். 99வது கொஸ்டின் பிரான்ஸ் தேசிய நூட்கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர். ஆப்ஷன் சி தனிநாயக அடிகள். 100வது கொஸ்டின் கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் பி சென்னை எழும்பூர். ஸோ நெக்ஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இனி வேறு ஒரு கொஸ்டினோட ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.